தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்களை கொஞ்சம் நேரம் அப்படியே நிப்பாட்டி உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கும். கண்டிப்பா இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் கூட. ஆமா, பெங்களூர்ல இருக்கிற பாகல்குண்டே, குறிப்பா சொல்லணும்னா MEI லே அவுட்ல நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். இது வெறும் ஒரு சாதாரண நியூஸ் ரிப்போர்ட் கிடையாது நேயர்களே. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு மாடர்னான ரொம்ப பிராக்டிக்கலான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நம்பிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம ஆழ் மனசுல இருக்கிற சில நம்பிக்கைகள் எப்படி நம்மளோட லாஜிக்கே உடைச்செறியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் கேஸ் ஸ்டடி இது. இந்த தகவல்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு முதல்ல தோணுன விஷயம் என்னன்னா, நம்ம வெளியில எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய படிப்பு வேணாலும் படிச்சிருக்கலாம். கரெக்ட். ஆனா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம மைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம கையிலே இல்ல. இந்த சம்பவத்தை நம்ம பல கோணங்கள்ல பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா இதுல ஒரு நவீன வாழ்க்கை முறை இருக்கு, ரொம்ப பழமையான நம்பிக்கைகள் இருக்கு, அப்புறம் ஒரு மனுஷனோட ரொம்ப சென்சிட்டிவான மனநிலை இருக்கு. அந்த சென்சிட்டிவான மனநிலையை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம இந்த சம்பவத்தோட மையத்துல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். வித்யா ஜோதி, அவங்களுக்கு வயசு 29. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஆமா. பெங்களூர் மாதிரி ஒரு ஃபாஸ்டான சிட்டில ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒரு இண்டிபெண்டான பொண்ணு அவங்க. அதுவும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்ல இருந்தே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு 29 வயசு ஐடி ப்ரொஃபஷனலோட லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி லாஜிக், கோடிங், ப்ராப்ளம் சால்விங், இப்படி எல்லாமே ரொம்ப ரேஷனலா தான் அவங்க உலகத்துல நடந்துகிட்டு இருந்திருக்கோம். இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்கனாலே ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன காரணம், அது எப்படி லாஜிக்கலா சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கிற ஒரு ட்ரெயினிங் அவங்க மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்கும். டேட்டா அடிப்படையில முடிவெடுக்கிறது. அதேதான், அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா அடிப்படையில தான் இருக்கும். ஆனா தொழில் ரீதியா நம்ம எவ்வளோதான் லாஜிக்கலா இருந்தாலும் பர்சனல் லைஃப்னு வரும்போது, அதுவும் எமோஷனலான விஷயங்கள்ல நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாம போயிடுது. வித்யா ஜோதியோட வாழ்க்கையில நடந்ததும் அதுதான். இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அவங்க பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும்னா அந்த நேரத்துல எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் போயிட்டு இருந்திருக்கு. பல பேருக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, குடகு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை காதலிச்சிருக்காங்க. பொதுவா காதல் கல்யாணம்னாலே வீட்ல சம்மதிப்ப வைக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆனா வித்யா ஜோதியோட பெற்றோர் உமேஷ் மற்றும் கவிதா, இவங்க 2 பேருமே இந்த காதலுக்கு முழு சம்மதம் கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சந்தோஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. வித்யா ஜோதி என்ன ஆசைப்பட்டாங்களோ அத அப்படியே அவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருந்த ஒரு பொன்னான நேரம் அது. ஒரு பக்கம் நல்ல வேலை, இண்டிபெண்டான லைஃப் ஸ்டைல், இன்னொரு பக்கம் தான் ஆசைப்பட்டவர் கூடவே கல்யாணம், அதுக்கும் பெற்றோர்களோட முழு சம்மதம். எல்லாமே பாசிட்டிவ். ஆமா, எல்லாமே பாசிட்டிவ். இப்படி ஒருத்தரோட லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட இது இப்படியே நிலைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் மனித இயல்புலயே இருக்கு. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி. எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல தான் ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. வித்யா ஜோதியோட குடும்பம் ஒரு ஜோதிடரை போய் பார்க்கறாங்க. அந்த ஜோதிடரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்த கதையும் மாறுது. ஜாதகத்தை பார்த்த அந்த ஜோதிடர் வித்யா ஜோதிக்கு குறைந்த ஆயுள் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாரு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்படி ஒரு வெற்றிகரமான படித்த பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு ஜோதிடரின் கணிப்பு இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். இதோட உண்மையான அர்த்தம் என்ன? நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கல்யாண வேலைகள் நடந்துட்டு இருக்கு, வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த நேரத்துல போய் ஒருத்தர் உனக்கு ஆயுள் கம்மி, சீக்கிரம் இறந்துடுவ அப்படின்னு சொன்னா அது அவங்க மனசுல எவ்வளோ பெரிய இடியை இறக்கிருக்கும். இதை நம்ம கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அணுகணும். நம்ம மூளை எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். நெகட்டிவிட்டி பயாஸ். கரெக்ட், நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் போனஸ் வாங்குறத விட உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா அதுதான் உங்களை அதிகமா பாதிக்கும். ரொம்ப உண்மை. வித்யா ஜோதியோட கேஸ்ல அவங்க கல்யாணம், காதல், வேலை எல்லாமே அந்த பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. ஆனா அந்த ஜோதிடர் சொன்ன மரண பயம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் விஷயம் மத்த எல்லா சந்தோஷத்தையும் முழுசா மறைச்சிருச்சு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி கணிப்புகளை சொல்றவங்க ஒரு அத்தாரிட்டி ஃபிகரா நம்ம மனசுல பதிஞ்சிடுறாங்க இல்லையா? கண்டிப்பா அவங்க சொல்றத ஒரு வாக்காவே எடுத்துக்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நம்ம சமூகத்துல கல்ச்சர்ல ஊறி போன ஒரு விஷயம் இது. ஜோஷியர் சொல்லிட்டாரு, அது நடந்துடுமோ,
அப்படிங்கிற அந்த சின்ன சந்தேகம் வந்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம மூளை லாஜிக்கலா யோசிக்கிறத நிறுத்திடும். ஆமா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த கணிப்புக்கு அப்புறம் வித்யாஜோதியோட ரியாக்ஷன் ரொம்பவே தீவிரமா இருந்திருக்கு. அதான் அந்த சந்தேகம் எப்படி ஒரு பெரிய பயமா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக ஜோதிடரோட அறிவுரைப்படி குடும்பத்தினர் ஒரு பரிகார பூஜை செய்ய முடிவு பண்றாங்க. தொடர்ந்து 9 நாள் வீட்ல பூஜை நடக்குது. இந்த இடத்துல நீங்க அவங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூழ்நிலையை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தா கூட கொஞ்சம் கவனச்சிதறல் இருந்திருக்கும். வேற விஷயங்கள்ல மைண்ட் டைவர்ட் ஆயிருக்கும். ஆனா வீட்ல இருந்தபடியே வேலை பார்க்கும்போது அவங்கள சுத்தி நடக்கிற அந்த பூஜை மந்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு எதை ஞாபகப்படுத்திருக்கும்? எனக்கு ஆயுள் கம்மியா இருக்கு, அதுக்காக தான் இந்த பூஜை நடக்குது அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்கும். நிஜமாவே அது ஒரு பயங்கரமான மென்டல் டார்ச்சர். வித்யாஜோதியோட அம்மா கவிதா போலீஸ் கிட்ட சொல்லும்போது கூட அந்த கணிப்புக்கு அப்புறம் வித்யாஜோதி ரொம்பவே மனமுடிஞ்சு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீட்ல நடக்கிற பூஜையில தொடர்ந்து கலந்துகிட்டது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க கோயிலுக்கும் போயிருக்காங்க. ஒரு தீர்வு தேடி போயிருக்காங்க. பொதுவா ஒரு பூஜை செஞ்சாலோ கோயிலுக்கு போனாலோ நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கணும். ஆனா இங்க அந்த சடங்குகளே அவங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்துற ஒரு அலாரமா மாறிடுச்சு. அந்த 9 நாட்களும் உங்க மனசுக்குள்ள என்னென்ன போராட்டங்கள் நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்து லாஜிக்கலா கோடிங் பண்ணணும், இன்னொரு பக்கம் அடுத்த நாள் உயிரோட இருப்போமா மாட்டோமாங்கிற ஒரு அதீத பயம். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவுல ஒரு மனுஷனால எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? முடியாது. அந்த பயம் அவங்களோட பகுத்தறிவை முழுசா முடக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் சோகமாகவும் மாறுகிறது. அந்த முடக்கத்தோட உச்சகட்டம் தான் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த 9 நாள் பூஜையோட கடைசி நாள் அது. ஆமா, அன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போய் தாலி காணிக்கை செலுத்துறதா குடும்பத்தினர் பிளான் பண்ணிருந்தாங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணும் தாலி காணிக்கை கொடுத்து அம்மனை வேண்டிட்டா ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. ஆனா அன்னைக்கு காலையில நடந்ததுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோகம். அந்த சனிக்கிழமை காலையில என்ன ஆச்சு? காலையில விடிஞ்சதும் வித்யாஜோதியோட அம்மா கவிதா அவங்கள கோயிலுக்கு கிளம்ப சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பொதுவா வீட்ல இந்த மாதிரி விசேஷம்னா காலையிலேயே ஒரு பரபரப்பு இருக்கும். எல்லாரும் ரெடியா வாங்க. ஆமா, ஆனா அம்மா கூப்பிட்டப்போ வித்யாஜோதி ரூம்ல இருந்து எந்த பதிலும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்பவும் அமைதியா இருந்திருக்கு. ஒரு விதமான பதட்டத்தோட கவிதா ரூம்குள்ள போய் பார்த்தப்போ வித்யாஜோதி அவங்க அறையோட மேற்கூரையில தூக்குல தொங்குறத பாத்திருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். எந்த அம்மனுக்கு தாலி காணிக்க கொடுத்து தான் உயிரை காப்பாத்திக்கலான்னு அந்த குடும்பம் நினைச்சாங்களோ அதே கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க தான் உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. இதை கேட்கும்போதே ரொம்ப கனமா இருக்கு. ஒரு குடும்பத்தோட அத்தனை கனவுகளும் சந்தோஷமும் அந்த ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஆமா, அந்த பொண்ணு கடைசியா எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. மரணம் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்துல அந்த மரணத்தை அவங்களே தேடிக்கிட்டாங்க. ஒரு ஜோதிடர் சொன்ன வார்த்தைகள் அவங்க காதலர், கல்யாணம், பெற்றோர்கள் இது எல்லாத்தையும் விட பெருசா அவங்க மனசுல ஆக்கிரமிச்சிருக்கு. இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் ஒரு ஜோசியர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஜிக்கலான பொண்ணு உடனே போய் சூசைட் பண்ணிப்பாங்களா? இந்த ஒரு கணிப்பு மட்டும்தான் அவங்கள இந்த அளவுக்கு புஷ் பண்ணுச்சா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதனால தான் போலீஸ் இது ஒரு இயற்கைக்கு மாறான மரணம், அதாவது அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு கேஸ் பதிவு செய்து விசாரித்து வர்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவங்க எமோஷனலா பார்க்க மாட்டாங்க. கிடைச்சிருக்க எவிடன்ஸ், பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் இதை வச்சுதான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நீங்க கேட்ட அதே கேள்விதான் போலீஸ்க்கும் வந்திருக்கு. வெறும் ஜோதிட கணிப்பு தான் காரணமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிச்சப்போதான் ஒரு முக்கியமான புது தகவல் வெளியே வந்திருக்கு. ஆமா, காவல்துறை துணை ஆணையர் அதாவது டிசிபி டி.எல். நாகேஷ் அவங்களோட அறிக்கை இந்த கேஸை இன்னொரு கோணத்துல பார்க்க வைக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்யாஜோதிக்கு இயல்பாகவே சிறிய விஷயங்களுக்கும் கோபப்படும் குணம் இருந்திருக்கு. அது மட்டுமல்லாம சமீப காலமாகவே அவங்க ஏதோ ஒரு விதமான மன வருத்தத்திலையும் இருந்திருக்காங்கன்னு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஜோதிடரோட கணிப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப போலீஸ் சொல்றத வச்சு பார்க்கும்போது வித்யாஜோதியோட மைண்ட் செட் ஏற்கனவே ரொம்ப ஒரு ப்ரெஷர்ல இருந்திருக்கு. ஆமா, சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறாங்க, எமோஷனலா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள ஏற்கனவே வேற ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல மன உளைச்சலோ இருந்திருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம், இல்ல கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும்போது வர்ற சாதாரண ஆங்ஸைட்டியா கூட இருக்கலாம். அவங்க மனசு ஏற்கனவே ஒரு கொதிநிலையில இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் உனக்கு ஆயுள் குறைவு அப்படிங்கிற அந்த ஜோதிடரோட வார்த்தை எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. சைக்காலஜில இத பத்தி நிறைய சொல்லுவாங்களே. ஆமா,
இத த லாஸ்ட் ஸ்ட்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒட்டகத்தோட முதுகுல நிறைய வெயிட் ஏத்திக்கிட்டே போறோம், அதுவும் தாங்கிக்கிட்டே வருது. ஆனா கடைசியா ஒரு சின்ன வைக்கோல் போற வைக்கும்போது அந்த ஒட்டகம் மொத்தமா கீழே விழுந்துடும். அந்த ஒரு சின்ன வைக்கோல் போர் மொத்தத்தையும் கவுத்துரும். எக்ஸாக்ட்லி. அந்த வைக்கோல் போருக்கு அவ்வளோ வெயிட் இருக்காது, ஆனா அதுக்கு முன்னாடி வச்சிருந்த மொத்த வெயிட்டும் சேர்ந்து தான் அதை விழ வைக்குது. வித்யா ஜோதியோட கேஸ்ல அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருந்த மன உளைச்சலுக்கு நடுவுல இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது அந்த கடைசி வைக்கோல் போரா இருந்திருக்கலாம். அப்போ இந்த சம்பவத்துல நம்ம யார குற்றம் சொல்றது? அந்த ஜோதிடரையா இல்ல வித்யா ஜோதியோட முன்கோபத்தையா? போலீஸ் விசாரணை இப்போ இந்த 2 கோணத்திலேயும் தான் நடந்துட்டு இருக்கு. நாமளும் இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பையும் சொல்ல வரல. ஏன்னா ஒரு ஜோதிடர் சொன்ன கணிப்பு தான் இந்த தற்கொலைக்கு முழு காரணம் நம்ம பிளாங்கெட்டா சொல்ல முடியாது. அதே நேரத்துல அவங்களோட இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் காரணம்னு ஒதுக்க முடியாது. கரெக்ட். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டான ரியாக்ஷன் தான் இந்த விபரீத முடிவுக்கு கொண்டு போயிருக்கு. நேயர்களே, நீங்க இந்த அலசலை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோணலாம், பெங்களூர்ல எங்கேயோ நடந்த ஒரு விஷயம், இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஆனா இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் டெய்லி நடக்கிற ஒரு விஷயம்தான். நாம் கேட்கும் வார்த்தைகளும் மற்றவர்கள் நம்மை பற்றி கூறும் கணிப்புகளும் நமது மனநலனை எவ்வளவு ஆழமாக பாதிக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த சோகமான உதாரணம் இது. ஆமா, நம்ம ஆபீஸ்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரலாம், இல்ல நம்ம உறவினர்கள் யாராவது நம்ம ஃபியூச்சரை பத்தி ஒரு பயத்தை உண்டாக்கலாம். அந்த வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள அனுமதிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் எல்லாமே இருக்கு. வித்யா ஜோதி விஷயத்துல நடந்த மிகப்பெரிய சோகமே அதுதான். அவங்க அந்த ஜோதிடரோட வார்த்தைகளை ஒரு கணிப்பா பார்க்காம அதை தன்னோட விதியாவே ஏத்துக்கிட்டாங்க. தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், தனக்குன்னு ஒரு சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு அப்படிங்கறத அந்த பயம் அவங்களுக்கு மறக்கடிச்சிடுச்சு. ஒரு சின்ன ட்ரிகர் ஒரு மனுஷனோட லைஃபே எப்படி முடிச்சு வச்சிருச்சு அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கு. இந்த சம்பவத்துல முழுமையான உண்மைகள் என்னென்ன அப்படிங்கறது காவல்துறை விசாரணையோட முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இது நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு போயிருக்கு. கண்டிப்பா. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களே சிந்திட்டு பாருங்கள். வெளியிலிருந்து வரும் ஒரு சாதாரண கணிப்பு ஒருவரின் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியும் என்றால், நமது சொந்த எதிர்காலம் என்பது நாம் எடுக்கும் முடிவுகளாலா கட்டமைக்கப்படுகிறதா, அல்லது மற்றவர்கள் நம் மனதில் விதைக்கும் நம்பிக்கைகளால தீர்மானிக்கப்படுகிறதா? இது நிஜமாவே ஒரு ஆழமான கேள்வி. நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டு யாருக்கிட்ட கொடுக்கறோம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஆமா, இந்த ஒரு கனமான ஆனா ரொம்பவும் அவசியமான ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்ம தி ஓபன் மைக் செக்மெண்ட்டை நிறைவு செய்றோம். நீங்க இந்த கேள்வியை பத்தி தொடர்ந்து யோசிங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.